வணக்கம். நாம தினமும் பயன்படுத்துற ஆனா பெருசா யோசிக்காத ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். அதுதான் சாலை. வாங்க ஒரு சாலையோட உண்மையான கட்டமைப்பு என்னன்னு அலசி பார்க்கலாம். ரோடுன்னா வண்டிங்க போற அந்த தார் ரோடு மட்டும் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம பலரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா அது ஒரு மிகப்பெரிய அமைப்போட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். வாங்க அந்த முழு அமைப்பையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நிச்சயம் சாலைகளை பத்தின உங்க பார்வை இனிமே மாறும். சரி, வாங்க நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சாலையோட மைய பகுதியிலிருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இதுக்கு பேரு தான் கேரேஜ்வே, அதாவது வாகன வழி. நாம எல்லாரும் இதை தான் ரோடுன்னு சொல்றோம். ஆனா இது ஒரு முழுமையான பாதுகாப்பான சாலையோட ஆரம்பம் மட்டும்தான். இது மட்டும் ஒரு பாதுகாப்பான சாலைக்கு பத்தவே பத்தாது. அப்போ ஒரு முழுமையான ஒரு பக்கா சேஃபான ரோடுனா எப்படி இருக்கணும்? இந்த வாகன வழியோட இன்னும் என்னென்ன முக்கியமான பாகங்கள் சேரணும்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். வாகன வழிக்கு அடுத்தபடியா நாம பார்க்க போறது ஷோல்டர். இது சும்மா ரோட்டு ஓரம் கிடையாது. இதுதான் நம்ம பாதுகாப்போட முதல் அடுக்கு. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, டூ வீலர்ல போறவங்களுக்கு இது எவ்வளோ வசதியா இருக்கும். இல்ல வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மெயின் ரோட்லயே நிறுத்த முடியும். இந்த ஷோல்டர்ல ஓரமா நிறுத்திட்டா டிராஃபிக்கும் ஆகாது, தேவையில்லாத விபத்துகளும் நடக்காது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வடிகால். சொல்லவே வேண்டாம். ஒரு மழை பெஞ்சா நம்ம ரோடெல்லாம் என்ன ஆகும்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த பெரிய பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு. இந்த வடிகால் சரியா இல்லாததால தான் மழை தண்ணி ரோட்ல தேங்கி 2 நாள்ல ரோடு மொத்தம் பள்ளம் ஆயிடுது. இத பாக்கும்போது நமக்கு வர்ற கோவத்துக்கு அளவே இருக்காது இல்லையா? நாம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரோடுங்கிறது வண்டிங்களுக்கு மட்டும் இல்ல, பாதச்சாரிகளுக்கும் அதுல உரிமை இருக்கு. அவங்களோட பாதுகாப்புக்காக கட்டப்படுறது தான் இந்த நடைபாதை. யோசிச்சு பாருங்க, நடைபாதையே இல்லைனா என்ன ஆகும்? குழந்தைங்க, பெரியவங்கன்னு எல்லாரும் வேகமா போற வண்டிக்கு நடுவுல தான் நடந்து போகணும். இது எவ்வளவு பெரிய ஆபத்து. இப்போ சைக்கிளை பத்தி பேசுவோம். சைக்கிள் ஒரு மோட்டார் வாகனம் கிடையாது. அதால பஸ்ஸு காருக்கு நடுவுல போட்டி போட்டு ஓட்ட முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி பாதுகாப்பான பாதை கண்டிப்பா வேணும். அதுதான் இந்த சைக்கிள் பாதை. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல இப்போ நிறைய பேர் சைக்கிள் ஓட்டாததுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த மாதிரி பாதுகாப்பான சைக்கிள் பாதைகள் இல்லாததுதான் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த நம்மள பலரும் கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல புதுசா ரோடு போட்ட 2 மாசத்துல தண்ணி பைப்புக்காகவோ இன்டர்நெட் கேபிளுக்காகவோ தோண்டுவாங்க இல்லையா? அந்த கடுப்பான விஷயத்தை தடுக்கிறதுக்கு தான் இந்த யூட்டிலிட்டி காரிடார். இது ஒரு திட்டமிட்ட அணுகுமுறை. ஆனா நம்ம யதார்த்தம் என்ன? நல்லா இருக்கிற ரோட்டை நோண்டி டிராஃபிக்கை உண்டாக்கி விபத்துகளையும் உண்டாக்குறது தான். இந்த இடம் மட்டும் இருந்தா அந்த பிரச்சனையே வராது. ரோடுனா வெறும் தாரும் கல்லும் கலந்த ஒரு உயிரில்லாத பாதை அல்ல. அதுவும் ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி. அந்த ஈகோசிஸ்டமோட உயிர் நாடியே இந்த மரங்கள் தான். ஒரு ரோட்ல மரமே இல்லனா அது ஒரு முழுமையான ரோடே கிடையாது. அவ்வளவுதான். ரோடுங்கிறது ஒரு பசுமை வழியா இருக்கணும். சரி, இப்போ இந்த மொத்த அமைப்பையும் பாதுகாக்கிற கடைசி லேயர், அதாவது பாதுகாப்பு கவசத்தை பத்தி பார்ப்போம். இந்த எல்லைவேலி இல்லனா என்ன ஆகும் தெரியுமா? முதல்ல நடைபாதை ஆக்கிரமிக்கப்படும், அப்புறம் வடிகால், அப்புறம் ஷோல்டர்னு நம்ம பார்த்த மத்த எல்லா பாகமும் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். கடைசில வண்டி போற ரோடு மட்டும்தான் மிஞ்சும். இதுதான் விபத்துகளுக்கு ஒரு முக்கியமான மூல காரணம். இப்போ புரியுதா? ரோடுங்கிறது வெறும் வண்டி போற பாதை இல்ல, அது இந்த 8 அங்கங்களும் ஒன்னு சேர்ந்த ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். இதை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம சாலைகள் மேல இருக்கிற நம்ம பார்வையே மாறிடும். சரி, இந்த 8 பாகங்களும் இருக்கிறதுனால என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? இந்த கட்டமைப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்? வாங்க பார்க்கலாம். பாருங்க, வளர்ந்த நாடுகள்ல இந்த 8 விஷயத்தையும் முதல்ல முடிப்பாங்க. எல்லாம் பக்காவா இருக்குன்னு செக் பண்ணிட்டு தான் ரோட்டையே திறப்பாங்க. இதனால அங்க விபத்துகள் ரொம்ப கம்மி. ஆனா நம்ம கிட்டயோ மொத்த கவனமும் அந்த வாகன வழி மேல மட்டும்தான். இதனால மத்த இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு விபத்துகள் அதிகமாகுது. அப்போ ஒரு பாதுகாப்பான சாலை எப்படி நம்ம வாழ்க்கையே மாத்துதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பாதசாரிக்கான நடப்பாதை, மழை தண்ணீருக்கான வடிகால், வண்டி நிக்க ஷோல்டர்னு இந்த எல்லா பாகங்களும் ஒன்னு சேரும்போதுதான் அது பாதுகாப்பான வழியா மாறுது. அதுதான் நம்ம வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துது. இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியோட முடிச்சுக்கலாம். சாலை என்பது வளர்ச்சியின் அடையாளம் மட்டுமல்ல, அது பாதுகாப்பின் அடிப்படை. நம்ம போற ஒவ்வொரு ரோடும் இந்த உண்மையை சொல்லணும்.